திருச்சியில் இருந்து தனி விமானம் மூலமாக தமிழக முதலமைச்சர் விஜய் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். கரூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி மற்றும் 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்த நிகழ்ச்சி உள்ளிட்டவைகளில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டார். பின்னர் திருச்சியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். முதலமைச்சர் செல்லும் பொழுது சாலை முழுவதும் மின் விளக்குகள் இன்றி காணப்பட்டது. அப்போது இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் சாலையில் நின்று முதலமைச்சரை வீடியோ எடுக்க முற்பட்டார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரை அடுத்த வனவாசியில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள அடிடாஸ் காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய ஆலை மூலம் 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கரூர் அருகே தாவிக்க நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்களுக்கு நேரடியாக பள்ளி வகுப்பறையில் உள்ள நவீன தொடுத்துறையில் ஒளிபரப்பு செய்த பள்ளி தலைமை ஆசிரியை பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தாவிக்க நிகழ்ச்சியை நவீன வகுப்பறை திரையில் நேரடியாக மாணவர்களுக்கு ஒளிபரப்பு செய்துள்ளார். இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் இதனை ஆதாரமாக கொண்டு விசாரணை மேற்கொண்ட மாவட்ட கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் மல்லிகாவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் பகுதியில் தலைமைச் செயலகத்தை மாற்றுவது குறித்து ஆலோசனை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு கோயம்பேட்டில் 103 கோடி ரூபாய் செலவில் புறநகர் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. அங்கிருந்து கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டன. தொடர்ந்து திமுக ஆட்சியில் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம், பன்னோக்கு மையம் கட்டிடம் திட்டமிடப்பட்ட நிலையில் தற்போது பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு அங்கு புதிய தலைமைச் செயலகம் கட்ட திட்டமிட்டு ஆரம்பகட்ட ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் அனுமதி அளித்தால் இது குறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் அதிக வெப்ப அலை அபாயம் உள்ள நகரங்கள் பட்டியலில் முதல் 50 இடங்களில் தமிழ்நாட்டின் சென்னை, மதுரை உள்ளிட்ட 14 நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. பருவநிலை மாற்றத்தால் உலகம் வெப்பமடைந்து வரும் நிலையில் வெப்ப அலை அபாயம் குறித்து பிரிட்டனைச் சேர்ந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்தினர். இதில் வெப்ப அலையால் அதிக ஆபத்தில் உள்ள நகரமாக ஈராக்கின் அல்-ஃபஸ்ரா முதலிடத்திலும் குஜராத்தின் அகமதாபாத் 2வது இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலில் சென்னை, மதுரை உள்ளிட்ட 14 இந்திய நகரங்கள் முதல் 50 இடங்களை பிடித்துள்ளதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நின்றவர்கள் யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். அவரது பதிவில் கரூர் துயர செய்தி கிடைத்தவுடன் விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உயர் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து உயிரை காத்தவர்கள் அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் என கூறியுள்ளார். மக்கள் மயங்கி விழுந்த அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார் என்றும், திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் இறப்பு என கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பதும் கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் என பதிவிட்டுள்ளார். கோவை தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியின் வெற்றியை எதிர்த்து ஈரோட்டைச் சேர்ந்த வாக்காளர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதி திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி தாவிக வேட்பாளர் செந்தில்குமாரை விட 2271 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் வெற்றியை எதிர்த்து பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்.
இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ், ஒரு வாக்காளர் எந்த தொகுதி தேர்தலையும் எதிர்த்து தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு அனைவரும் பேசுகின்றனர், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்திருந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்த நிலையில் ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு அனைவரும் பேசுகின்றனர், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என அதிருப்தி தெரிவித்த நீதிபதி விசாரணையை ஜூலை 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீரை பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் 74 இடங்களில் கட்டப்பட்டுள்ள பள்ளி வகுப்பறை, சமையலறை மற்றும் நியாய விலை அங்காடி கட்டிடங்களை அமைச்சர் வினோத் திறந்து வைத்தார். நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள 27 மாவட்டங்களில் உள்ள இயற்கை வளங்கள் துறையை சார்ந்த மாவட்ட அதிகாரிகளை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் TK பிரபு பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு சட்டவிரோத கனிம வள கொள்ளையை தடுத்தல் மற்றும் இயற்கை வளங்களை காப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது. மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள 400க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் ட்ரோன்கள் மூலம் ஆய்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் உள்ள இயற்கை வளங்கள் துறையை சார்ந்த மாவட்ட அதிகாரிகளை ஒரே நேரத்தில் பணியிட மாற்றம் செய்து அமைச்சர் டாக்டர் TK பிரபு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஹுண்டாய் நிறுவனத்தின் 38,000 கோடி ரூபாய் முதலீட்டை தமிழகத்தில் உறுதி செய்ய உடனடியாக அந்நிறுவனத்துடன் விரைவான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பதிவில், தென்கொரியாவின் ஹுண்டாய் கப்பல் கட்டுமான நிறுவனம் ஆந்திர அரசுடன் முதலீட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 38,000 கோடி முதலீடு செய்யும் திட்டம் குறித்து முன்பு தகவல் வெளியான நிலையில் அந்த முதலீடு வேறு மாநிலத்திற்கு செல்லும் அச்சம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக ஹுண்டாய் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்தில் முதலீட்டை உறுதி செய்ய வேண்டும் என அவர் அரசை வலியுறுத்தியுள்ளார். மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு எச்சரித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் அமைச்சர் வன்னியரசு பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் இடைநிற்றலை தடுப்பதற்கு தலைமை ஆசிரியர்களுடன் கூட்டம் நடைபெற்றதாக கூறினார். மாணவிகளிடம் பாலியல் சீண்டல் குறித்து அவர்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே காரும் டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 சிறுவர்கள் உள்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விஜயமங்கலம் நோக்கி சென்ற காரும் ஊத்துக்குளி நோக்கி வந்து கொண்டிருந்த டீசல் டேங்கர் லாரியும் காக்காப்பள்ளம் அருகில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் 2 பெண்கள் 2 சிறுவர்கள் உள்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பெண் ஒருவர் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிய நிலையில் ஊத்துக்குளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்ட வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 9 பேரை சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கைதானவர்களுடன் தொடர்பில் இருந்த நாமக்கல்லைச் சேர்ந்த டாக்டர் ராஜசேகர் மற்றும் சேதுராஜன் ஆகியோரை விசாரணைக்காக பிடித்து வந்த நிலையில் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் சேதுராஜன் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்பதும் ஏற்கனவே கைதாகியுள்ள கார்த்திக்கும் சேதுராஜனும் நண்பர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. கார்த்திக்கும் சேதுராஜனுக்கும் இடையே பணப்பரிமாற்றம் இருப்பது தெரியவந்துள்ள நிலையில் ராஜசேகரிடம் இருந்து 56 லட்சம் ரூபாயும் சேதுராஜனிடம் இருந்து 14 லட்சம் ரூபாயும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரியில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் திறந்து வைத்தார். மாவட்ட கண்காணிப்பாளர் அனிதா, எம்எல்ஏக்கள் கிருஷ்ணகிரி முகுந்தன், ஊத்தங்கரை இளையராஜா மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் தமிழகம், ஆந்திர, கர்நாடக, கேரளா மற்றும் வட மாநிலங்களில் விளைவிக்கப்பட்ட புனாசா, அமராபலி, வனராஜா, அல்போன்சா, தோத்தாபுரி, பங்கடபல்லி, செந்தூரா, ஸ்வர்ணா, குருக்கன், அர்கா அன்மே, ரசல் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட மாரகங்கள் காட்சிப்படுத்தி உள்ளனர். வேளாண் கல்லூரி மாணவர்கள் சார்பில் முதலமைச்சர் விஜய், வேளாண்மை துறை அமைச்சர் வினோத், தொழில்துறை அமைச்சர் ஆகியோரின் உருவங்கள் தர்பூசணி பழத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தது பொதுமக்களை கவர்ந்தது. கிருஷ்ணகிரியில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி தொடக்கம். 150க்கும் மேற்பட்ட மாரகங்களை பார்த்து மக்கள் வியப்பு. மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு முறைகேடு வழக்கு விசாரணை முறையாக நடைபெறவில்லை என மனுதாரர் கருதினால் வழக்கை வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இவ்வழக்கில் 2 மாதத்திற்குள் விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என நம்புவதாகவும் அதன் பிறகு முறையாக விசாரணை நடைபெறவில்லை என மனுதாரர் கூறினால் வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். கல்வி நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இன்னும் டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருவதாக வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் சென்னை நகரின் சில பகுதிகளில் மேற்கொண்ட கள ஆய்வின்படி பல டாஸ்மாக் மதுக்கடைகள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் இருந்து 500 மீட்டர் தொலைவிற்குள்ளே இயங்கி வருவதாக கூறியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோல பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் இருந்து 500 மீட்டர் தொலைவுக்குள்ளாக இயங்கும் டாஸ்மாக் கடைகளை மூட மக்கள் நேரடியாகவோ அல்லது வி த லீடர்ஸ் அமைப்பின் மூலமாகவோ ஆட்சியரிடம் மனு கொடுப்போம் என்றும் மது அரக்கனை ஒழிக்க ஒன்றிணைவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் 2 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குளோபல் மார்க்கெட்டிங் நிறுவனம் நடத்தி வரும் வண்ணாரப்பேட்டையில் உள்ள நசீர் என்பவர் வீட்டிலும், டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளரான ஆஸ்மி என்பவர் வசித்து வரும் ராயப்பேட்டை வீட்டிலும் துணைநிலை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக எழுந்த புகாரில் அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையில் போதிய நீர் இல்லாததால் 1,50,000 ஏக்கர் நிலங்கள் தரிசாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வாழ்வாதாரமாக விளங்கும் முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் போக விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு முல்லைப் பெரியாறு அணையிலும் வைகை அணையிலும் போதிய அளவு தண்ணீர் இல்லை என்பதால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றும், இதனால் விவசாயிகள் நெல் விவசாயத்திற்கான ஆரம்பகட்ட பணிகள் எதுவும் செய்யாமல் தரிசு நிலமாக போட்டுள்ளனர். வாழ்வாதாரத்திற்காக கட்டிட வேலைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வேலைக்கும் பெயிண்ட் அடிப்பதற்கும் செல்லக்கூடிய அவல நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
சென்னையில் பிரபல பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெருங்குடியைச் சேர்ந்த பிரதீப் ராஜா என்பவரிடம் பிரபல பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 2,69,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கித் தராமல் ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிலம்பரசன் மற்றும் சென்னை மதுரவாயலைச் சேர்ந்த பிரபுவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதேபோல் 100க்கும் மேற்பட்டோரிடம் சுமார் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாக தெரியவந்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குதிரை பேர வழக்கில் கைதான 5 பேரின் போலீஸ் காவல் முடிவடைந்ததை அடுத்து அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். தாவிக்கு எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசு, தியாகராஜன், நரேஷ், ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய 5 பேரை 2 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க திருவல்லிக்கேணி போலீசாருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தது. 2 நாட்கள் காவல் முடிந்து 5 பேரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி கார்த்திகேயன் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் 5 பேரையும் நீதிமன்ற காவலில் மீண்டும் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்.